பயிற்சி 6ல் 4ல 3வது கணக்கு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லி தரது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப பார்க்கலாமா? 3வது கணக்கு. என்ன குடுத்திருக்காங்க? ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து h மீட்டர் உயரமுள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மேகத்தின் ஏற்ற கோணம் θ1 மற்றும் ஏரி நீரில் விழும் பிம்பத்தின் இறக்க கோணம் θ2 θ2 எனில் தரையிலிருந்து மேகத்தின் உயரம் வந்து h tan θ1 plus tan θ2 divided by tan θ2 minus tan θ1 என நிரூபிக்கவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுதான் ஆன்சர் கொண்டு வர போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டயக்ராம் போடுவோமா? போடலாமா? தீர்வு ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து h மீட்டர் உயரமுள்ள ஒரு புள்ளியிலிருந்து மேகத்தின் ஏற்ற கோணம். இப்போ ஒரு மேகம் இருக்கு, அதோட பிம்பம் வந்து தண்ணியில விழுகுது. ஓகேவா? இப்போ ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து h மீட்டர், இப்போ ஏரியோட மேற்பரப்பு. ஓகேவா? இந்த லைன் எடுத்துக்கிறோன்னு வைங்க. இதுதான் ஏரியோட மேற்பரப்பு. இந்த சைடு தண்ணி இருக்கு, இந்த சைடு வந்து மேலே. ஓகேவா? இதில் h மீட்டர் உயரத்தில் ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளியை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். இது h மீட்டர் உயரத்தில். ஏரியோட மேற்பரப்பை நான் பிசி, இங்கே ஒரு புள்ளி, அதை சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மேகம் இருக்குன்னு வைங்க. இதோட ஏங்கிற இந்த புள்ளியோட உச்சியிலிருந்து இதோட ஏற்ற கோணம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? θ1. ஓகேவா? அப்போ இங்கிருந்து இதோட இந்த மேகத்தோட பிம்பம் வந்து எங்கே விழுகுதாமா? இங்கே இருக்கிற தண்ணியில் விழுகுது. ஓகேவா? இப்போ அதுக்கான இறக்க கோணம் θ2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புள்ளி மேகத்தோட, இங்கே மேகத்துக்கு நான் பேர் என்னன்னு கொடுக்குறேன்னா ஈன்னு கொடுத்துக்கிறேன், அதோட பிம்பத்துக்கு நான் எஃப்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ இதோட ஏற்ற கோணம் சொல்கிறதுக்கு வேண்டி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். இங்கே மீட் பண்ணுற அந்த புள்ளியை நான் டின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதோட கோணம் θ1. அடுத்து இறக்க கோணம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? θ2. ஓகேவா? இவ்வளோதான் டயக்ராம். இங்கே h மீட்டர் அப்படின்னா இங்கேயும் h மீட்டர் தானே. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? தரையிலிருந்து மேகத்தின் உயரம் இதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இந்த உயரம் தானே, இங்கே h மீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் x மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே அதாவது இந்த ஏரியோட மேற்பரப்பிலிருந்து எவ்வளோ உயரம் இருக்கோ அதே உயரம் தானே இங்கே தரையில் தெரிகிற பிம்பத்துக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே மேலே எக்ஸ், இங்கே ஹெச்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிம்பத்தோட உயரம் எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தான். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுது. அதாவது இந்த ரெண்டையும் கூட்டணும்னா இதோட உயரமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோதான் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மீட்டர். இவ்வளோதான் இதுக்கான டயக்ராம். இப்போ நம்ம எந்த செங்கோண முக்கோணம் 2 எடுத்துக்க போகிறோம்னா இந்த செங்கோண முக்கோணம் ஒன்று, இன்னொரு செங்கோண முக்கோணம் நம்ம ஒரு சில கணக்கில் போட்டிருப்போம். அதாவது இறக்க கோணம் இருந்துச்சுன்னா இந்த 2 இணை லைனுக்கு இங்கே கோணம் என்ன இருக்கோ அதே தான் இந்த கோணமும் எடுத்து போட்டிருப்போம். இங்கே வந்து நம்மளுக்கு இந்த சைடு தான் உயரம் கண்டுபிடிக்கிறனால நான் இந்த θ. ஓகேவா? இந்த செங்கோண முக்கோணத்தையும் எடுத்துக்கிறேன். அப்போ இதையும் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுவோமா? என்னென்ன எடுத்துக்கிட்டோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏரியோட மேற்பரப்பு பிசின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டதை எழுதலாம் பாருங்கள். ஏரியின் மேற்பரப்பு பிசி என்க. அடுத்து ஏரியோட மேற்பரப்பு எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்னது? இங்கே இதோட உயரமா? அதுக்கு முன்னாடி இங்கே மேகம்ங்கிறத இ என்பது மேகம், எஃப் என்பது பிம்பம். இப்போ உயரம் சொல்லலாமா? உயரம் பாருங்க, தரையிலிருந்து h மீட்டர் உயரத்தில் உள்ள புள்ளி ஏ. புள்ளி ஏ. அப்போ இங்க ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ? h மீட்டர். ஓகேவா? இது அடுத்து என்னது? இது தரையிலிருந்து மேகத்தின் உயரமா? என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? சி இசி. ஓகேவா? இசி. இசி வேணும் அப்படின்னா எதை கூட்டணும்? இடிவையும் டிசியையும் கூட்டணும். இடி ப்ளஸ் டிசி. ஓகேவா? அதாவது இடிங்கிறது எக்ஸ், டிசிங்கிறது ஹெச். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்க,
அடுத்து என்ன சொல்லணும்? கோணம் சொல்லணுமா? கோணம் பாருங்க, இங்க θ1 ஃபர்ஸ்ட். EAD கோணம் EAD ஈக்குவல் டு θ1ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து கோணம் DAF. கோணம் DAF ஈக்குவல் டு θ2. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இங்க ஏபிங்கிறது இந்த செவ்வகம் மாதிரி இருக்கனால, இங்க செவ்வகம் இருக்கனால இங்க வந்து இதோட இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் h மீட்டர் அப்படின்னா டிசியோட டிஸ்டன்ஸும் h மீட்டர் தான். ஸோ ஏபி ஈக்குவல் டு h மீட்டர் அப்படின்னா டிசிவும் அதே தான். அவ்வளோதான். இப்போ எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன? செங்கோண முக்கோணம் பாருங்க, என்னென்னு எடுக்கலாம்? ADEன்னு எடுக்கலாமா? செங்கோண முக்கோணம் ADEயில் கோணம் θ1. ஓகேவா? எழுதுற பாருங்க. செங்கோண முக்கோணம் ADEயில் கோணம் இருக்கிறது ஏக்கு தான். ஸோ ஏ தான் நடுவில் வரணும். அப்புறம் DAE ஈக்குவல் டு கோணம் DAE ஈக்குவல் டு எத்தனை? θ1. ஓகேவா? இப்போ என்ன θ எடுக்கணும் பாருங்க, இங்கே எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தான். ஸோ tan θ தான். tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θக்கு பதிலாக θ1. θ1 ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே என்ன? DE. அடுத்துள்ள பக்கம்ங்கிறது AD. DEயை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ADங்கிறது அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, இங்கே எப்படி இருக்கு? tan θ1 ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏடின்னு இருக்கா? இப்போ நம்மளுக்கு ஏடி தான் வேணுமா? அப்போ ஏடி இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏடி ஈக்குவல் டு இந்த tan θ1ங்கிறது இங்கே வந்துடும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை tan θ1. ஓகேவா? இப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, ரெண்டாவது செங்கோண முக்கோணம் எதை எடுத்துக்குவோம்? இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். இப்போ இதில் செங்கோண முக்கோணம் இங்கே டிக்கு தான் செங்கோணம். ஸோ டி தான் நடுவில் வரணும். ஏடிஎஃப் செங்கோண முக்கோணம் ஏடிஎஃப்பில் கோணம் θ2 எழுதுற பாருங்க. செங்கோண முக்கோணம் ஏடிஎஃப்பில் எதுக்கு கோணமோ அதுதான் நடுவில் வரணும். இங்கே டிக்கு தான் செங்கோணம். ஸோ டி தான் நடுவில் போட்டிருக்கு. அடுத்து பாருங்க, கோணம் இங்கே எதுக்கு? ஏக்கு தான். ஸோ ஏ தான் நடுவில் வரணும். டிஏஎஃப். டிஏஎஃப் ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? θ2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ இங்கேயும் tan θ தான். tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θக்கு பதிலாக tan θ2 ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம்ங்கிறது θக்கு எதிரே உள்ள பக்கம் பாருங்க. θக்கு எதிரே உள்ள பக்கம் இதுவா? அடுத்துள்ள பக்கம் இது. எதிரே உள்ள பக்கம் டிஎஃப், அடுத்துள்ள பக்கம் ஏடி. டிஎஃப் பை ஏடி. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியும்? டிஎஃப்ங்கிறது பாருங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே டிஎஃப்ங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் ஹெச், இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் பிளஸ் ஹெச். ஓகேவா? டிஎஃப்ல எக்ஸ் பிளஸ் ஹெச்ங்கிறது ஒன்று, ஹெச்ங்கிறது ஒன்று, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் தான் டிஎஃப். கீழே ஏடிங்கிறது அப்படியே இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஏடி வேணும் அப்படின்னா ஏடி இந்த சைடு வந்துடும்னா tan θ2ங்கிறது இங்கே கீழே வந்துடும். எழுதுகிறேன். நம்மளுக்கு ஏடி தான் வேணும், அதனால் ஏடி இங்கே கொண்டு வந்துட்டு tan θ2ங்கிறது இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ங்கிறது 2ஹெச்னு எழுதலாமா? எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச் டிவைடட் பை tan θ2. ஓகேவா? இதை வந்து நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் பாருங்கள், ரெண்டுமே ஏடி ஈக்குவல் டுன்னு தான் வருது. அதாவது லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். அப்போது லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 மற்றும் 2லிருந்து ஃபர்ஸ்ட்ல என்னென்னு எடுத்துக்கிட்டோம் பாருங்க. என்னென்னு இருக்கு? ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் பை tan θ1. இதை எடுத்து அங்கே போடலாமா? எக்ஸ் பை tan θ1 ஈக்குவல் டு இங்கே ரெண்டாவது ஈக்குவேஷனில் ரைட் சைடில் என்ன இருக்குது? அதை எடுத்து போடுறோம். எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச் டிவைடட் பை tan θ2. இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தரையிலிருந்து மேகத்தோட உயரம். அப்போ இது வந்து ஹெச்னு தெரியும். ஹெச் தான் நம்மளுக்கு ஆன்சர்லையும் வந்திருக்கு. அதனால் ஹெச் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே எக்ஸோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணதுலேருந்து அப்போ எக்ஸை எடுக்க போகிறோம். ஓகேவா?
இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள். இதை இங்கே கொண்டு வரும்போது என்னென்னு வரும்? எக்ஸ் டேன் தீட்டா 2ன்னு வரும். இது இங்கே வரும்போது எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்சில் ரெண்டுக்கும் காமனாக தான் இதை பெருக்கணும். ஓகேவா? டேன் தீட்டா 1ன்னு வரும். அப்போ எப்படி வரும்? எக்ஸ் டேன் தீட்டா 2 ஈக்குவல் டு இதை ரெண்டுக்குமே எவ்வளோ கொண்டு வந்து பெருக்கணுமா? அப்போ இங்கே பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் டேன் தீட்டா 1ன்னு வரும் ப்ளஸ் 2h டேன் தீட்டா 1. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸை தான் காமனாக எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் டேன் தீட்டா 2 இங்கே ப்ளஸில் இருக்கிற இது இந்த சைடு வரும்போது மைனஸில் வருமா? அப்போ மைனஸ் எக்ஸ் டேன் தீட்டா 1 இப்படி ஒன்று வரும். ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது நான் அப்படியே வச்சுருக்கேன். 2h டேன் தீட்டா 1ன்னு அப்படியே இருக்குது. இப்போ இதிலிருந்து பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே டேன் தீட்டா 2 இருக்கும் மைனஸ் இங்கே டேன் தீட்டா 1 இருக்கும். ஈக்குவல் டு 2h டேன் தீட்டா 1. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்ன டயக்ராமில் நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சைடு வந்துச்சுன்னா 2h இங்கே டேன் தீட்டா 1ங்கிறது அப்படியே இருக்குது டிவைடட் பை இது இங்கே ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. அப்போ இங்கே வரும்போது வகுத்தல்ல வருது. என்னென்னு வரும்? டேன் தீட்டா 2 மைனஸ் டேன் தீட்டா 1. இப்போ இதில் நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிருச்சா? எக்ஸோட வேல்யூ என்ன? இது கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ரெண்டையுமே கூட்டினா அப்படின்னா தான் தரையிலிருந்து மேகத்தின் உயரம் கிடைக்குமா? எழுதுற பாருங்க. தரையிலிருந்து மேகத்தின் உயரம் வேணும் அப்படின்னா மேகத்தோட உயரம் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? தரையிலிருந்து மேகத்தின் உயரம் சிஇன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ சிஇங்கிறத எப்படி எழுதலாம்? இடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம். அதை தான் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஓகேவா? எழுதலாமா? மேகத்தின் உயரம் சிஇ ஈக்குவல் டு இடி ப்ளஸ் டிசி. இடிங்கிறது எக்ஸு, டிசிங்கிறது ஹெச். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து எழுதுங்க. டேன் தீட்டா 1 டிவைடட் பை 2h டேன் தீட்டா 1 டிவைடட் பை இங்கே டேன் தீட்டா 2 மைனஸ் டேன் தீட்டா 1. ஓகேவா? இது எக்ஸோடது ப்ளஸ் ஹெச்சை ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது. நான் ஹெச்சை வெளியே எடுத்துட்றேன். எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன இருக்கும்? 2 tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 plus இங்க h போயிருச்சு அப்படின்னா இங்க 1 மட்டும் இருக்கும். இதில் இப்போ இங்கே காமனாக நம்ம எடுக்கணுமா? எதை? இந்த tan theta 2 minus tan theta 1 நம்ம காமனாக எடுக்கிறோம். ஹெச்ங்கிறது இங்கே வெளியே அப்படியே இருக்குது. இங்கே 2 tan theta 1 அப்படியே இருக்குது. ஏன்னா இதுக்கு கீழே tan theta 1 minus tan theta 2 மைனஸ் tan theta 1ங்கிறது கீழே அப்படியே இருக்குது. இங்கே தான் இல்லாதனால மேலே கீழேயோ அதால் பெருக்குவோம். அப்போ கீழே பொதுவாக எடுத்துக்குவோம். tan theta 2 மைனஸ் tan theta 1. ஓகேவா? இங்கே ப்ளஸ் இப்போ மேலே பெருக்கும்போது அது ஒரு தடவை வந்திருக்குமா? tan theta 2 மைனஸ் tan theta 1 இப்படி இருக்கா? ஓகேவா? அதாவது கீழே பொதுவாக எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே இல்லாதனால மேலே கீழேயும் பெருக்கியிருப்போம். கீழே இருக்கிறத நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம். மேலே வந்து ஒரு தடவை பெருக்குனது அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் எப்படி இங்கே 2 tan theta 1ன்னு இருக்குது, இங்கே tan theta 1ன்னு இருக்குது. அப்போது இது ரெண்டுலேருந்து ஒரு tan theta 1 போயிடுச்சு அப்படின்னா என்னென்னு இருக்கும்? tan ஒரு தடவை tan theta 1 இருக்கும். ரெண்டு tan theta 1லேருந்து ஒரு tan theta 1 போயிடுச்சுன்னா ஒரு தடவை tan theta 1 இருக்குது ப்ளஸ் இங்கே tan theta 2 அப்படியே இருக்குது டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1. அவ்வளோதான் நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்துட்டோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.